எல்லோருக்கும் வணக்கம். வாரத்தின் கடைசி நாள் வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50 108 புள்ளிகள் சரிந்து 23,203 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 423 புள்ளிகள் சரிந்து 76,619 முடிவடைஞ்சிருக்கு. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 738 புள்ளிகள் சரிந்து 48,540 முடிவடைஞ்சிருக்கு. கடந்த 3 நாட்களாக அதிகரித்து வந்த இந்திய பங்குச் சந்தைகள் வாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை சரிவுடன் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அமெரிக்காவின் புதிய அதிபராக ட்ரம்ப் பதவி ஏற்கும் போது பல்வேறு பொருளாதார மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும், மேலும் தொடர்ந்து அதிகரித்து வரும் டாலரினுடைய மதிப்பு, 3வது காலாண்டு முடிவுகளில் மந்தமான முடிவுகள், பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மைகள், தொடர்ந்து வெளியேறும் அந்நிய முதலீடுகள், இது எல்லாமே நம்ம ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இதனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு நிலையற்ற தன்மை, மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக ஆரம்பித்தாலே ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுனால திரும்ப மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருக்கு. அடுத்ததாக கடந்த வாரத்தில் இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஆக்சிஸ் பேங்க், விப்ரோ, டெக் மஹிந்திரா இவங்க எல்லாமே நடப்பு ஆண்டுக்கான 3வது காலாண்டு முடிவுகள் வெளியிட்டாங்க. அப்படியே அந்த ரிசல்ட் மார்க்கெட்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தலை. ஏன்னா ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவாக வந்தாலும் முதலீட்டாளர்கள் ப்ராஃபிட்டை தான் புக் பண்ணுறதுனால மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்குது. அடுத்ததான் முகேஷ் அம்பானிக்கு கை கொடுத்த கச்சா எண்ணெய் கடந்த 3 மாதத்தில் 2.43 லட்சம் கோடி வருவாய். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய நிறுவனத்தின் நடப்பு நிதியாண்டுக்கான 3வது காலாண்டு முடிவுகள் கடந்த வாரம் வெளிவந்திருக்கு. இந்த காலாண்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியது மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கும் அமைந்துள்ளது. இதனால் கடந்த 2 நாளாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியினுடைய ஷேர் ப்ரைஸு மார்க்கெட்டில் 5% வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் கடந்த ஆண்டின் டிசம்பர் காலாண்டை விட 7% அதிகரித்து 18,540 கோடி உயர்ந்துள்ளது. இதே போல இந்த காலாண்டில் ஆப்ரேட்டிங் வருமானம் 7% அதிகரித்து 2.43 லட்சம் கோடி வரைக்கும் உயர்ந்திருக்கு. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, எண்ணெய் நிறுவனங்கள், ஜியோ மற்றும் ரீட்டைல் பிரிவுகள் இந்த வர்த்தகத்தை எல்லாம் உள்ளடக்கியது தான் இது. அடுத்தது ஜியோ கட்டண உயர்வால் கல்லா கட்டும் அம்பானி வாரிசு. கடந்த 3 மாதத்தில் 6,860 கோடி அள்ளிய ஆகாஷ் அம்பானி. முன்னணி டெலிகாம் நிறுவனமான ரிலையன்ஸ் ஜியோ நடப்பு நிதியாண்டுக்கான 3வது காலாண்டு முடிவுகள் வெளிவந்திருக்கு. இந்த காலாண்டு முடிவுகள் ஜியோவுக்கு ஒரு ஸ்பெஷல்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா கட்டண உயர்வுக்கு அப்புறம் வரக்கூடிய காலாண்டு முடிவுகள் ஒரு நல்ல லாபத்தை பதிவு செய்திருக்கு. கடந்த ஆண்டு இதே டிசம்பர் காலாண்டை ஒப்பிடுகையில் ஜியோ நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த நிகர லாபம் 26% அதிகரித்து 6,811 கோடியாக உயர்ந்து உள்ளது. இது முதலீட்டாளர்களை கவரும் முக்கிய காரணியாக இருந்தாலும் பங்குச்சந்தையில் ஜியோ நிறுவனம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஏன்னா இது பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத ஒரு கம்பெனியாக தான் இருக்குது. இது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி குரூப்பில் கீழே தான் இந்த கம்பெனி செயல்பட்டு இருக்கிறதுனால ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் நீங்கள் பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாச்சும் ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.